நல்லா சாஃப்ட்டா, ஜூஸியான ஸ்வீட் பூந்தி. கொஞ்சம் கூட வாலடிக்காம நல்லா முத்து முத்தா சூப்பரா வரணும்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. 1/2 கப் கடல மாவு நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கை விடாம நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, இந்த மாரி மாவு இருக்கணும். தேவைப்பட்டா இந்த மாவு கூடவே ஒரு பிஞ்ச் சோடாப்பு கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் பூந்தி நல்லா முத்து முத்தா வரும். இந்த மாரி விழுந்த உடனே மேலே எழும்பி வரணும். பூந்தி பாருங்க, நல்லா ரவுண்ட் ரவுண்டா சூப்பரா வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பூந்தி போட்டு எடுத்துடலாம். தீபாவளி ஸ்வீட் கருப்பு கவுனி அரிசியில லட்டு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், எல்லா மாவையுமே பூந்தி பொரிச்சாச்சு. உன்னை உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும் பூந்திக்கு. 1/2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டா இருக்கும். 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் வேற பேன்ல வடிகட்டிக்கலாம். சர்க்கரையும் அழுத்தி தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பூந்திக்கு பாகுபதெல்லாம் தேவையில்ல. பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொரிச்ச பூந்தியை சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பூந்தியை சிம்லேயே வேக விடுங்க. சக்கரை பாகெல்லாம் பூந்தியில ஓரளவு உறிஞ்சிடும். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சூடாறட்டும். உடனே சூடா சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும் போது நல்லா பூந்தி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டா ஜூஸியான ஸ்வீட் பூந்தி ரெடி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.